आँखों का तारा नामे मोहम्मद, दिल का उजाला नामे मोहम्मद। दौलत जो चाहो दोनों जहाँ की, दौलत जो चाहो दोनों जहाँ की, कर लो वजीफा नामे मोहम्मद, नामे मोहम्मद। अल्हम्दुलिल्लाह अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिल अन्बिया'i वल मुरसलीन व अला आलिहि व अस्हाबिहि रिज़वानुल्लाहि तआला अलैहिम अजमाइन। अम्मा बाद, फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अलीम वल फ़ुरक़ानिल मजीद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। वमन लम यजअलिल्लाहु लहू नूरन फमा लहू मिन नूर। क़ाल नबियुना सल्लल्लाहु अलैहि वसल्लम ला तक़ूमुस्साअ हत्ता तकल्लम सिबाउ अल इंस औ कमा काल अलैहिस्सलातु वस्सलाम। எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே, சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் சலாத்தும் சலாமும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. அபுதாபியில மீலாது கமிட்டியின் சார்பாக 2 ஆண்டுகள் தடங்களுக்கு பிறகு அல்லாஹுவின் கிருபையினால் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது புகழ் பாடுவதும், அவர்களின் நபி காதல் செய்திகளை கேட்டு நடப்பதற்கும் அல்லாஹ் இந்த வருடம் நமக்கு வாய்ப்பளித்திருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் வரும் காலங்களில் எந்த தடையும் இல்லாமல் இந்த நிகழ்வு தொடர்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு கேள்வியோடு என் உரையை தொடங்குகிறேன். இந்த கேள்வி நான் பாடம் நடத்துகின்ற பொழுது என்னிடத்திலே ஒரு மாணவர் கேட்ட கேள்வி. ஒரு மூமின் ஆணோ பெண்ணோ அவர் மௌத்தானதுக்கு பிறகு அந்த மூமினை குளிப்பாட்டுகிறோம், புத்தாடை உடுத்துகிறோம், சுருமா இடுகிறோம், நறுமணம் இடுகிறோம். எதற்காக? நம் எல்லோருக்கும் தெரியும், இந்த ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு ஒரு சில நாட்களிலே அந்த ஜனாசா வெடித்து சிதறி புழுக்களுக்கு உணவாகி மண்ணோடு மண்ணாக போகும் என்பது எல்லோருக்குமே தெரியும். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது? எல்லாம் அப்படித்தான் நடக்கும். இருந்தாலும் அந்த ஜனாசாவை குளிப்பாட்ட வேண்டும், புத்தாடை உடுத்த வேண்டும், நறுமணம் பூச வேண்டும், சுருமா இட வேண்டும், அதற்கு பிறகுதான் அடக்கம் செய்ய வேண்டும். ஏன்? அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய தலைப்பு பெருமானாரின் அற்புதம், விஞ்ஞானம் வியக்கும் பெருமானாரின் அற்புதம்.
நம்ம தமிழ்ல அற்புதம் என்று சொல்கிறோம். அரபியில இந்த வார்த்தைக்கு மோஜிசா என்பார்கள். மோஜிசா என்றால் அடுத்த மனிதனை இயலாமையில் ஆக்குவது. அடுத்த மனிதனை இயலாமையில் ஆக்குவது என்பதுதான் மோஜிசா என்ற வார்த்தைக்கு பொருள். ஆனால் அதே மோஜிசா என்ற வார்த்தைக்கு ஷரீஅத்திலே என்ன அர்த்தம் தெரியுமா? எது சாதாரண மனிதனால் எதை செய்ய முடியாதோ அதை நபிமார்கள் செய்து காட்டுவார்கள். எதை சாதாரண மனிதர்களால் செய்ய முடியாதோ அதை கராமத் என்ற அடிப்படையிலே வலிமார்கள் செய்து காட்டுவார்கள், இறைநேசர்கள் செய்து காட்டுவார்கள். ஆக நடைமுறையில் எது சாத்தியம் இல்லையோ அதை செய்து காட்டுவதுதான் முஅஜிசா. இந்த முஅஜிசாவை நான் 3 வகைக்குள் பிரித்து எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள் முடிவு செய்ய ஆசைப்படுகிறேன். ஒன்று, எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மற்ற நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு முஅஜிசாவின் ஒரு ஒப்பீடு. இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் நிகழ்த்தாட்டிய அற்புதங்கள். மூன்றாவது, பெருமானாரின் மரணத்துக்கு பிறகு இல்லை அவர்கள் நம் கண்களை விட்டு மறைந்து வாழ்ந்ததற்கு பிறகு இப்பொழுது வரை நடக்கின்ற அற்புதங்கள். இந்த 3 அடிப்படையிலே சில செய்திகளை சொல்கிறேன். இமாம் பைஹகி ரஹிமஹுல்லாஹ் சொல்வார்கள், வமா அத்தல்லாஹு ஷைஅன் நபியன் கத் இல்லா மா அத்தா முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்ஸர். அல்லாஹ் தஆலா எல்லா நபிமார்களுக்கும் ஒரு முஅஜிசாவை, அற்புதத்தை கொடுத்திருந்தார். எல்லா நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்ட அத்தனை மோஜிசாக்களையும் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தந்திருந்தார். ஒட்டுமொத்த நபிமார்களுக்கு என்ன மோஜிசா கொடுக்கப்பட்டிருந்ததோ அத்தனை மோஜிசாக்களும் எம்பெருமானாருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அதுக்கு சில ஒப்பீடுகள் நமக்கெல்லாம் தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முஅஜிசா என்ன? நெருப்புல தூக்கி போட்டாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சாங்க? யானாரு கூனி பர்தா வஸலாமா, நெருப்பே என் கலீல் என் ஹபீப் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஒன்று செஞ்சினார். இதமான குளிர்ச்சியாக, இதமான சூடாக நீ மாறியது. நெருப்புல இருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் காப்பாற்றினார். இது நடைமுறை சாத்தியமா? நடைமுறை சாத்தியமாக இல்ல. நம்ம சாதாரண விரல நெருப்புல வச்சா அந்த பட்டை இடம் கரிந்து போய்விடும், காயப்பட்டு விடும். ஆனால் முழு உடலையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தூக்கி போட்டாங்க, அல்லாஹ் காப்பாற்றினார். இது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முஅஜிசா. ஆனால் இந்த முஅஜிசா எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்டது. அவர்களுக்கு மட்டுமல்ல, அவர்கள் உடம்போடு பட்ட அத்தனைக்கும் கொடுக்கப்பட்டது. அவர்கள் புனித உடம்போடு பட்ட அத்தனையும் கொடுக்கப்பட்டது. மாலிக் இப்னு அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், வீட்டுக்கு வராங்க, வேலைக்கார பெண்ணை பார்த்து சொல்றாங்க, யா ஜாரியா ஹலம்மனி தஆம், சாப்பாடு கொண்டு போமாண்டாங்க. அந்த அம்மா சாப்பாடு கொண்டு வருது. கொண்டு வந்ததுக்கு பிறகு மீண்டும் கேட்கிறாங்க, யா ஜாரியா
ஹலுமணி அல் மிந்தி, சாப்பிட்டதற்கு பிறகு கை துடைப்பதற்கு கையில வச்சுக்கிறதுக்கு அந்த கர்ச்சீப்பை கொடு அப்படிங்க. அந்த ஜாரியா அந்த வேலைக்கார பெண் ஒரு கர்ச்சீப்பை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. மாலிக் பின் அனஸ் ரலியல்லாஹு பார்க்கறாங்க, அது கொஞ்சம் அழுக்கு படைந்திருக்கிறது. இப்ப சொன்னாங்க, ஜாரியா கொஞ்சம் நெருப்பு கொண்டு வாமாண்டாங்க. அந்த நெருப்பிலே அந்த கர்ச்சீப்பை தூக்கி போறாங்க. அந்த வாசகம் வருகிறது, கஅன்னஹு அபியல் கல்லபன். அந்த கர்ச்சி அந்த மிந்தி பாலை போன்று வெண்மையாக மாறியது. சுத்திலிருந்தும் கேட்கிறாங்க, மாலிக் பின் அனஸ், என்னங்க ஒரு கர்ச்சீப்பத்துக்கு போடுறீங்க, நடைமுறையில் அது கழிந்து போகணும், அழிந்து போகணும். ஆனால் அது இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் எடுக்கப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்டு மிக வெண்மையாக மாறுகிறது. என்ன அற்புதம் என்று கேட்கிறார்கள். இங்கேதான் மாலிக் பின் அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், தோழர்களே இது என்ன தெரியுமா, கான யம்ஸஹு நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஹாதல் மிந்தீல். இந்த கர்ச்சீப்பை வைத்து, இந்த துண்டை வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை துடைப்பார்கள், முகத்தை துடைப்பார்கள். என் பெருமானாரின் மேனியின் மீது எதுவெல்லாம் பட்டதோ அதையெல்லாம் நெருப்பு தீண்டாது. அங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தான் நெருப்பு தீண்டல. இங்கு நபிகளாரை அல்ல, நபிகளாரின் உடம்பின் மீது பட்ட அந்த துணியை கூட நெருப்பு தீண்டாது. அது என் பெருமானாருக்கு கொடுக்கப்பட்ட முஅஜிஸா, அற்புதம். அடுத்து பார்ப்போம். நமக்கெல்லாம் தெரியும், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்ன உடனே அழகுதான் ஞாபகத்துக்கு வரும் இல்லைங்களா? அழகுதான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அழகு, எம்பெருமானாருக்கு கொடுக்கப்பட்ட அழகு என்ன வித்தியாசம் நமக்கு எல்லாம் தெரியும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரை அழக பார்த்து ரசிச்சா கொஞ்ச நேரத்தில் போர் அடிச்சிடும், போர் அடிச்சிடும். ஆனா எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகை பார்த்தால் பார்த்தால் பார்த்து கொண்டே இருக்கலாம், போர் அடிக்காது, சலிப்பு வராது. இவ்வளவுதானா என்று ஒரு மனிதன் சொல்ல மாட்டான். ஒன்று. இரண்டாவது வித்தியாசம் என்ன தெரியுமா? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அழகை ஒரு மனிதன் பார்த்தால் பார்க்கின்ற பொழுது என்ன அழகு இருந்ததோ அதே அழகுதான் கடைசி வரை இருக்கும். ஆனால் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகத்தை பார்த்தா பார்க்கின்ற பொழுது என்ன அழகு இருந்ததோ அந்த அழகு கூடிக்கொண்டே இருக்கும், கூடிக்கொண்டே இருக்கும், கூடிக்கொண்டே இருக்கும். மூணாவது என்ன தெரியுமா? மூணாவது என்ன தெரியுமா? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு மனிதன் பார்த்தால் பார்க்கின்ற மனிதனுக்கு அழகு வராது, பார்ப்பதற்கு ரசிக்கலாமே தவிர அதை பார்த்து ஆஹா என்று புகழாமே தவிர எம்பெருமானாரை பார்த்தால், அவர்களை பார்த்தால் யார் பார்க்கின்றார்களோ அவர்களின் வதனம், அவர்களின் முகம் அழகு கூடிக்கொண்டே இருக்கும், அவர் அழகு கூடிக்கொண்டே இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்திருப்பீங்க, எத்தனையோ ஷேகுமார்கள், எத்தனையோ சூஃபியாக்கள், எத்தனையோ இறைநேசர்கள் அவங்க முகத்தை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம், ஒரு அமைதி வரும், மனசுல நிம்மதி வரும். இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்க மாட்டோமா, இன்னும் கொஞ்ச நேரம் அவங்க கூட இருக்க மாட்டோமா என்று மனசு ஏங்கும். ஏன் தெரியுமா? ஏன் அப்படி ஏங்குகிறது? அந்த இறைநேசர்கள், வலிமார்கள், சூஃபியாக்கள் அவர்கள் முகத்தை பார்த்துக் கொண்டே இருக்க வேண்டும், பார்த்துக் கொண்டே இருக்க வேண்டும். என்ன தெரியுமா?
அந்த முகம் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த முகம், அவர்களை கண்டுகளித்த முகம். எனவே பெருமானாரை பார்த்து 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 ரசித்து அந்த அழகை உள்வாங்கிய முகம் அது, சாதாரண முகம் அல்ல. அதனால்தான் அந்த சேகுமார்களை, வலிமார்களை, சூஃபியாக்களை நாம் பார்க்கின்ற பொழுதே ஒரு நம்மை அறியாமல் ஒரு பேரானந்தம், நம்மை அறியாமல் ஒரு இன்பம், நம்மை அறியாமல் ஒரு காதல் வருவதற்கு பின்னணி என்ன தெரியுமா? சில சேகமார்கள் இருக்கிறார்கள், சில வலிமார்கள் இருக்கிறார்கள், தினம் தினமும் எம்பெருமானாரை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த திருமுகத்தை பார்க்கும் போது நமக்கு என்னங்க வரும்? நமக்கு அந்த ஒளி கொஞ்சமாவது கிடைக்கும். அல்லாஹ் அந்த வாக்கியத்தை தந்தல்வானாக. அடுத்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட முக்கிய அற்புதம் என்ன? இன்னி அஹ்லுகு லக்கும் தைரா. ஒரு களிமண்ணை எடுத்து பறவையாக படைத்து உயிர் கொடுப்பாங்க. அந்த சக்தியை அல்லாஹ் அவங்களுக்கு தந்திருந்தான். ஆனா எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதம் தெரியுமா? அதைவிட வேறானது, அதைவிட உன்னதமானது. ஒரு ஹயவான், ஒரு உயிரினத்துடைய ஒரு துண்டை பெருமானார் பேச வைத்தார்கள். அவங்களுக்கு முழு உருவம் வேணும். ஆனா பெருமானாருக்கு முழு உருவம் தேவையில்லை. ஒரு உயிரின் ஒரு பகுதி இருந்தால் போதும். நடந்ததா இல்லையா? பெருமானாருக்கு ஒரு யூத பெண் ஒரு கரித்துண்டிலே விஷம் வைத்து கொடுக்கப்பட்ட போது, பெருமானாரே பெருமானாரே என்னை விஷம் வைக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் சாப்பிட வேண்டாம் என்று பெருமானாருக்கு அறிவித்துக் கொடுத்தது எது? அந்த சிறிய துண்டுதான், சிறிய துண்டுதான். இப்படி நிறைய சொல்லி போய் கொண்டே இருக்கலாம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் நிகழ்த்திய அற்புதங்கள் என்ன தெரியுமா? ஆச்சரியமாக இருக்கிறது, அற்புதமாக இருக்கிறது. என் பெருமானாரே நூர், என் பெருமானாரே நூர். அந்த நூரை பார்த்தவர்கள் எல்லாம் நூறானார்கள், அந்த நூரை தொட்டவர்கள் எல்லாம் நூறானார்கள், அந்த நூறோடு பேசுவர்கள் எல்லாம் நூறானார்கள். சமீல் முஃமினீன் என்கின்ற கிதாபிலே ஒரு செய்தி பதிவு செய்கிறார்கள். எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் இஷா நேரம் வக்து வந்து விடுகிறது. கடுமையான இருள், கடுமையான மழை, கடுமையான காற்று. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுக்கு வர்றாங்க. மஸ்ஜிதிலே பெருமானார் மட்டும் இருக்கிறார்கள், வேறு யாரும் இல்லை. காரணம் கடுமையான மழை, கடுமையான காற்று, கடுமையான இருள். இந்த நேரத்தில் வீட்டிலேயே தொழுகிறதுக்கு அனுமதி இருக்கு, வீட்டிலேயே தொழுகிறதுக்கு அனுமதி இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தூரத்துல ஒரு உருவம் வருது. ஒரே ஒரு சஹாபி, ஒரே ஒரு மனிதர் பள்ளிக்கு அப்படியே தட்டு தடுமாறி வந்து கொண்டிருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூரத்தில் இருந்தே அந்த இருளான நேரத்திலும் கூட சரியாக கணித்து சொல்கிறார்கள். அழகாக சொன்னார்கள், மிக்தாத் மிக்தாத், இது மிக்தாரா என்று கேட்கிறார்கள். பதில் குழுவது, யா ரசூலல்லாஹ், நான் தான் மிக்தாரா வர்றேன். அப்படியா, வாங்க. பக்கத்தில் வருகிறார்கள். பக்கத்துல வந்த உடனே எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மிக்தாதே இதன் சரஃப்த, நீ தொழுகையை முடித்து விட்டு வீட்டுக்கு செல்வதென்றால் ஃபஅத்தினி, என்கிட்ட வந்துட்டு போங்க அப்படிங்க. என்ன வந்துட்டு போங்க. நமக்கெல்லாம் ஒரு ஆச்சரியம் இருக்கும். என்ன நேரம்? இஷாவுடைய நேரம், கடுமையான மழை, இருள், காற்று. இந்த நேரத்துல சீக்கிரமா தொழுதமா வீட்டுக்கு போனோமா அப்படின்னு தான் இருப்போம்.
இப்ப மிக்தாத் ரலியல்லாஹுவுக்கு ஒரு விதமான சந்தேகம். ஏன் ஸல்லல்லாஹு இருக்க சொல்கிறார்? இப்ப மிக்தாத் ரலியல்லாஹு அவங்களே முன்கூட்டி சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, கது அலிம்து அன்ன ஷாஹித ஹாதிஹில் லைலா கலீலுன். அல்லாஹ்வின் தூதர், எனக்கு நன்றாக தெரியும், கடுமையான மழை, இருள், கடுமையான காற்று, இந்த நேரத்திலே இஷாவின் தொழுகைக்கு வரக்கூடிய மக்கள் மிக குறைவாக இருப்பாங்க, யாருமே வராமல் போய்விட்டார். இதை காரணமாக வைத்து யாருமே பள்ளிக்கு இஷா தொழுகைக்கு வராமல் போய்விட்டால் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமான உங்களுடைய மனம் வேதனைப்பட்டுவிடும், உங்கள் மனம் கஷ்டப்பட்டுவிடும். உங்கள் மனம் வேதனைப்பட்டால், உங்கள் மனம் கஷ்டப்பட்டால் அல்லாஹ் கஷ்டப்படுவான், அல்லாஹ் வேதனைப்படுவான். எனவே எம்பெருமானாரின் மனதை சங்கடப்படுத்தக் கூடாது, கஷ்டப்படுத்தக் கூடாது, வேதனைப்படுத்தக் கூடாது என்பதற்குத்தான் இத்தனை சிரமங்களையும் கடந்து நான் வந்திருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மிக்தாதே, தொழுதுட்டு வேகமா போயிடாதீங்க, கொஞ்சம் வந்துட்டு போங்க, என்னை பார்த்துட்டு போங்க அப்படின்னா. இப்ப அந்த சஹாபியுடைய உள்ளத்துல என்னென்ன கற்பனை இருக்குங்க? நம்மளே ஒரு ஷேக்கிட்ட போறோம், ஒரு இறைநேசர்கிட்ட போறோம், எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, பேசுறாங்க. உங்களை மட்டும் ஒரு ஆளை தனியா கூப்பிட்டு, அப்ப சீக்கிரம் போயிடாத, கடைசியை பார்த்துருப்போம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். சந்தோஷத்துக்கு அப்பாற்பட்டு ஏன் இருக்க சொன்னாங்க, எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும், எதிர்பார்ப்பு இருக்கும், என்ன நடக்க போகுது. மிக்தாத் ரலியல்லாஹு தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு ரசூலுல்லாஹ்வுடைய சமூகத்துக்கு போய், அல்லாஹ்வின் தூதரே, தொழுகை முடிஞ்சு வீட்டுக்கு போறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ்ல வருகிறது, ஒரு காய்ந்த பேரித்த மட்டையை உர்ஜூன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்களில் தென்னை மட்டை காஞ்சு போய் இப்படி வளைஞ்சு கிடக்குங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பேரித்த மட்டை, அதை எடுத்து கையில கொடுக்குறாங்க. கையில கொடுத்துட்டு போயிட்டு வா அப்படின்னா முடிக்கிறாங்க. இப்ப நாம நம்முடைய நமக்கு வழிகாட்டக்கூடிய, நம்மை வழிநடத்தக்கூடிய ஒரு வழியுடைய சமூகத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்து கடைசியில ஒரு குச்சியை தூக்கி கொடுத்து போயிட்டு வாப்பா அப்படின்னா மனசு எப்படி இருக்கும்? புஷ்ன்னு போயிடும். என்னவோ எதிர்பார்த்தோம், என்னவோ கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம், ஒண்ணுமே இல்லையே. அந்த ஏக்கத்தோடு அந்த சஹாபி பெருமானாரை பார்க்கின்ற பொழுது அந்த ஏக்கத்தை போக்குகின்ற விதத்திலே எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை சொன்னார்கள். ஒரு சின்ன இதுல திருத்தம், அந்த சஹாபிகள் கதாதா அப்ப சொன்னாங்க, கதாதா, உன் மனம் ஏங்குகிறதா? மனதை அறிகின்ற சக்தி பெருமானாருக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான் அல்லவா? உன் மனசு ஏங்குதா? இவ்வளவு நேரம் இருக்க சொல்லி ஒரு குச்சியை கையில கொடுக்கிறேன் அப்படின்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் சொன்னார்கள், கதாதா, சயலீஉ அமாமக அஷ்ரா வ கல்ஃபக அஷ்ரா. நீங்க வீட்டுக்கு போகணும், இருளாக இருக்கு, வெளிச்சம் இல்லை, நீ இந்த கையை பிடித்துக் கொண்டால் டார்ச் லைட் போல உனக்கு முன்னால் 10 அடி தூரம் வெளிச்சம் கொடுக்கும், உனக்கு பின்னால் 10 அடி தூரம் வெளிச்சம் கொடுக்கும், போ வீட்டுக்கு என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு. எத்தனை அடி தூரங்க? 10 அடி. நல்லா கவனிக்கணும். அந்த வாசகம் முன்னால நம்ம டார்ச்சுக்கு சார்ஜ் போடணும், பேட்டரி இருக்கணும்,
கரண்ட் இருக்கணும். ஆனால் பெருமானார் கொடுத்த அந்த டார்ச் இருக்கிறதே, சாதாரண குச்சி, அதற்கு வயர் தேவையில்லை, பேட்டரி தேவையில்லை, கரண்ட் தேவையில்லை, சார்ஜ் போடுங்கிறது இல்ல. நம்ம பேட்டி அழிச்சோம்னா முன்னால மட்டும்தான் வெளிச்சம் வரும். பெருமானார் கொடுத்த அந்த டார்ச் அமாமக அஷ்ரா வ ஹல்ஃபக அஷ்ரா, முன்னால் 10 அடி தூரம் வெளிச்சம் கிடைக்கும், பின்னால் 10 அடி தூரம் வெளிச்சம் கிடைக்கும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு பிறகுதான் கதாதா ரலியல்லாஹுக்கு ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம். இங்க யோசிக்க வேண்டும், அந்த மரப்பட்டைக்கு 10 அடி தூரம் வெளிச்சம் கொடுக்கக்கூடிய ஆற்றல் எங்கிருந்து வந்தது? எல்லா மரப்பட்டைக்கும் வருமா? வராதே. காரணம், எம்பெருமானாரின் முபாரக்கான கரங்கள் பட்ட காரணத்தினால் அல்லாஹ் அவருக்கு அந்த சக்தியை கொடுக்கிறார். இதுதான் உண்மை. இது பெருமானாரின் காலத்தில் நடந்தது. இன்னொரு செய்தியை சொல்கிறேன். தபூக் போர் இஸ்லாமிய வரலாற்றிலே முக்கியமான போர். கடுமையான வெயில் காலம். சஹாபாக்கள் எல்லாம் பேரித்த மரங்களை, பழங்கள் பறிக்கின்ற அறுவடை செய்கின்ற காலம். போருக்கு புறப்பட்டாங்க. சஹாபாக்கள் புறப்பட்டு வர்றாங்க. அதுல ஒரு சஹாபி அபூதர் ரலியல்லாஹு புறப்பட்டாங்க. ஆனால் அவர்களுடைய ஒட்டகம் கொஞ்சம் சுணங்குது, வேகமா நடக்க முடியல. அவங்க என்ன செஞ்சாங்க, ஒட்டகத்தை விட்டுட்டு ஜாமான்லாம் தூக்கி தலையில வச்சுக்கிட்டு நடந்து வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, தூரத்துல அபூதர் ரலியல்லாஹு வர்ற மாதிரி தெரியுதே, யா ரசூலுல்லாஹ் அபூதர் தான் வர்றாரு, அபூதர் தான் வர்றாரு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு வார்த்தை சொன்னார்கள். சில நேரம் பெருமானாரின் நாவில் இருந்து யதார்த்தமான வார்த்தைகள் வரும். அந்த வார்த்தைகள் அப்படியே பலிக்கும், அப்படியே நிகழ்காட்டும். சொன்னாங்க, யம்ஷி வஹதா யமூது வஹதா யுவாது வஹதா. இந்த அபூதர் தனியாக நடந்து வருகிறார், தனியாக மௌத்தாக போவார், தனியாக எழுப்பப்படுவார். இந்த 3 வாசகம் சொல்கிறார்கள். யம்ஷி வஹதா, அபூதர் தனியாக நடக்கிறார். யமூது வஹதா, தனியாக மௌத்தா போவார். யுவாது வஹதா, தனியாக எழுப்பப்படுவார். என்ன நடந்துச்சு தெரியுங்களா? பிற்காலத்துல ரபுதா அப்படிங்கிற இடத்துல அபூதர் ரலியல்லாஹுடைய குடும்பம் மட்டும் இருக்கு. மனைவி, தாய், மகன், வேற யாரும் இல்ல. அபூதர் ரலியல்லாஹுவுக்கு மரண நேரம், மௌத்துடைய நேரம். பக்கத்துல மனைவி அழுகிறாங்க. அப்ப கேட்டாங்க, லிம தபுக்கி, ஏன் அழுகிற? இல்லங்க, நான் மௌத்த நினைச்சு அழுகல. மௌத் என்னைக்கா ஆகத்தான் செய்யும். ஆனால் நீங்க தனியாக மௌத்தாகிறீங்க. உங்களை குளிப்பாற்றுவதற்கு ஆள் இல்லை, கஃனிடுவதற்கு துணி இல்லை, அடக்கம் செய்வதற்கு ஆள் இல்லை. என்ன செய்யுது? அதை நினைச்சு நான் அழுகிறேன். அப்ப அபூதர் ரலியல்லாஹு சொன்னார்கள், மனைவியை பார்த்து சொன்னாங்க, அழுகாத. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக் போரின் போது என்னை பார்த்து சொன்னார்கள், இந்த அபூதர் யம்ஷி வஹதா, தனியாக நடந்து வருவார், யமூது வஹதா, தனியாக மௌத்தாகுவார், யுபாசு வஹதா, தனியாக எழுப்பப்படுவார் என்று அன்னைக்கே பெருமானார் சொல்லிட்டாங்க. அதுதான் நடக்க போகுது, அதுதான் நடக்க போகுது. அப்ப அபூதர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நேரம் வந்துருச்சு, நான் மௌத்தாயிட்டேன்னா நீங்க சேர்ந்து குளிப்பாட்டுங்க, என்ன கஃன் துணி இருக்குதோ அதை வச்சு அடக்கம் கஃன் பண்ணிடுங்க. கஃன் பண்ணிட்டு மக்கள் நடந்து போகக்கூடிய பாறையிலே என் ஜனாசாவை வைத்து விடுங்கள். மக்கள் நடந்து போகக்கூடிய பாறையிலே என் ஜனாசாவை வைத்து விடுங்க. பெருமானார் சொன்னார்கள்,
அந்த நேரத்தில் ஒரு கூட்டம் வந்து அபூதருடைய ஜனாசாவை அடக்கம் செய்யும். அதே போல கொஞ்ச நேரத்திலே அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுடைய தலைமையிலே ஒரு குழு வருகிறது. பார்த்த உடனே அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னாங்க, அன்றைக்கே தபூக்கிலே பெருமானார் சொன்னார்கள், இந்த அபூதர் யம்ஷி வஹதா தனியாக நடப்பார், யமூத்து வஹதா தனியாக மௌத்தாகுவார், யுவாசு வஹதா தனியாக எழுப்பப்படுவார் என்று அன்றைக்கு சொன்னார்கள். ஆனால் ஒரு செய்தியை பெருமானார் மூடலாக சொன்னார்கள். ஒரு வியாபார கூட்டம் வந்து பெயரிடப்பட்ட வெள்ளை திமிங்கலம் தான் என்னை மேலே வரை சொல்லி கூப்பிட்டது. திமிங்கலம் பேசியது. இன்னைக்கு நிறைய உயிரினங்களுக்கு பேசுகின்ற பயிற்சியை கொடுக்கிறான். பெருமானார் சொன்னார்கள், விலங்குகள் மனிதனிடத்தில் பேசுகின்ற வரை கியாமத்து வராது. இன்னைக்கு அதுவும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அடுத்து அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதுவும் இன்னைக்கு நடக்குது. ல யஷ்ரபன்ன நாசும் மின் உம்மதி வ யஸம்மூன கைர இஸ்மிஹா. ஒரு காலம் வரும், என் சமுதாயத்தில் சில மனிதர்கள் மது அருந்துவார்கள். ஆனால் அவர்கள் அருந்துகின்ற அந்த மதுவுக்கு வேற பேர் வச்சுக்குவாங்க. சாரா என்று சொல்ல மாட்டாங்க, மது என்று சொல்ல மாட்டார்கள், வேறு பேர் வைத்துக் கொண்டு அதை குடிப்பார்கள். இன்றைக்கு சொன்ன வார்த்தை 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை இன்னைக்கு இருக்குங்களா? யாரும் மறுக்க முடியாது. பெருமானாரின் ஒவ்வொரு வார்த்தை முஅஜிஸா, அற்புதம். இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள், லயஅத்தியன்ன அலன்னாசி ஸமான், ஒரு காலம் வரும், மக்கள் எல்லாம் லயஅகுலு ரிபா, வட்டியை சாப்பிடுவார்கள். வமன் லம் யஅகுல், இல்லங்க நான்லாம் வட்டி சாப்பிடுறது இல்லை, பேணுதலா இருக்கிறேன், என் வியாபாரத்துல என் தொழிலில வட்டிக்கு வேலையே இல்லை அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. அதையும் பெருமானார் சொல்கிறார்கள். ஆனால் அஸாபஹு மின் குபாரிஹி, அவர்கள் வட்டி சாப்பிடாவிட்டாலும் வட்டியின் வாடையை நுகர்ந்து கொள்வார்கள். இன்னைக்கு இருக்கா இல்லையா? இருக்கிறவங்க நம்ம தொழில் ஹலாலா இருக்கலாம், நம் சம்பாத்தியம் ஹலாலா இருக்கலாம், ஆனால் வட்டியோடு தொடர்பு இல்லாமல் இருக்கிறதா? ஒருவரை சொல்ல முடியுமா? என் முதல் கொண்டு முடியாது. காரணம், என்னுடைய வரவு செலவு பேங்கில் இருக்கு, போஸ்ட் ஆபீஸில் இருக்கு. அதைத்தான் பெருமானார் சொன்னார்கள், வட்டியை சாப்பிடாவிட்டாலும் வட்டியின் புகையையாவது நுகர்ந்து கொள்வார்கள். இப்படி நிறைய பெருமானாருடைய வாழ்க்கையில் அவர்கள் சொன்ன செய்திகள் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக பெருமானாருடைய அந்த அற்புதம் என்பது முடிவில்லை, இன்னும் நிறைய நடக்கும். அது சம்பந்தமா பேசினாலே ஒரு தனி தலைப்புல நேரத்துல பேசலாம், மணிக்கணக்கில் பேசலாம். இன்றைக்கு நடக்கின்ற அற்புதங்கள் நிறைய பேசலாம். நான் வெறும் குறிப்பு மட்டும் சொல்லிட்டு வந்திருக்கேன். அல்லாஹுவின் நல்லடியார்களே, இறை காதலர்களே, நபி காதலர்களே, நான் முடிவுக்கு வர எனக்கு கொடுக்கப்பட்ட டைம் நெருங்கிருச்சு. இப்ப நான் பாடம் நடத்துகின்ற பொழுது என் மாணவன் கேட்டான் இல்லைங்களா, என்ன கேள்விங்க? மனிதன் அடக்கம் செய்யப்பட்டால் ஒரு சில நாட்களில் மண்ணா போறான், அவனையே குளிப்பாட்டணும், அவனுக்கே புத்தாடை உடுத்தணும், அது வெள்ளாடை உடுத்தணும், நறுமணம் பூசணும்,
சுருமாயிடணும். இந்த கேள்வியை கேட்ட உடனே நான் கொஞ்சம் திகைச்சிட்டேன். ஒரு பதில், எப்பா ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, அவங்க செஞ்சிருக்காங்க, அதனால நாம செய்யறோம், அவ்வளவுதான் பதில். இந்த பதில் தான் கிதாபுல இருக்கும். இந்த பதில் தான் ஹதீஸ் கிதாபுகளை ஹதீஸை விளக்கத்தில் இருக்கும். ஆனால் இதுக்கு ஒரு அற்புதமான பதில் உண்டு. அந்த பதில் எங்க கிடைக்கும்? யார்கிட்ட கிடைக்கும்? இறைநேசர்கள்ட்ட மட்டும்தான் கிடைக்கும். சூஃபியாக்கள் மட்டும்தான் கிடைக்கும். சேகமான்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். அப்ப அந்த நேரத்தில் நான் ஒரு பதில் சொன்னேன், தம்பி, நாம ஒரு மனிதனை, ஒரு முக்கியமான ஆளை சந்திக்க போறோம். முக்கியமான ஆளை சந்திக்க போறோம். என்ன செய்வோம்? அவர் எப்படி விரும்புகிறாரோ அப்படி ஆடை உடித்துக் கொண்டு போவோம். அவர் எப்படி விரும்புகிறாரோ அப்படி நடந்து கொள்வோம். தொப்பி போடுவோம், சீவுவோம். அவர் எதை விரும்புகிறாரோ அதை நம்முடைய நடத்தையாக ஆக்கி கொண்டு சந்திக்க போவோம். இப்பொழுது அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு கபரிலே முதன் முறையாக யாரை சந்திக்க போகிறோம்? எம்பெருமானார் ரசூலுல்லாஹை சந்திக்க போகிறோம். கபரிலே பெருமானாரை சந்திக்கின்ற பொழுது பெருமானார் குளிப்பதை சுண்ணத்தாக்கினார்கள். பெருமானார் வெள்ளை ஆடையை விரும்புவார்கள். பெருமானார் அத்தர் பூசுவதை விரும்புவார்கள். பெருமானார் சுருமாறுவதை விரும்புவார்கள். எம் பெருமானாரை நான் சந்திக்க செல்கின்ற பொழுது எம் பெருமானார் எதை விரும்புவார்களோ அதை நான் செய்து கொண்டு போகிறேன். சில நாட்களுக்கு பிறகு நாம் மண்ணாக போகலாம், புது சாப்பிடலாம், அல்லாஹ் பாதுகாக்கவும் செய்யலாம். அது அடுத்த பிரச்சனை. நான் யாரை சந்திக்க போகிறேன்? எம் பெருமானாரை சந்திக்க. அப்படி என்றால் இன்றைக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை பார்க்கிறேன். பெருமானார் பிறந்த மாதத்தின் முதல் நாள் சில பேர் புத்தாடை அணிந்து வந்திருக்கிறார்கள். சில பேர் இருக்கின்ற ஆடைகளில் நல்ல ஆடையை போட்டுக் கொண்டு வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இங்கே மஜ்லிஸிலே பெருமானாருக்கு பிடித்தமான அப்பரும் பகிரப்பட்டது. அப்படி என்றால் இன்று இரவு நம்மில் யாருக்காவது, ஏன் நம்மில் அனைவருக்கும் எம் பெருமானாரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே கண்டுகளிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல்வானாக. நம் நபி காதல் உண்மை என்பதை அல்லாஹ் இந்த உலகத்திலே நிரூபித்து காட்டுவானாக. எம் பெருமானாரை கண்டுகளித்து அதன் அழகிலே ரசித்து சாகும் வரை, மரணிக்கின்ற வரை, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், உங்கள் நினைவிலேயே நாங்கள் மரணிப்பதற்கு யா அல்லாஹ் நீ தௌஃபீக் செய்வாயாக. சதா நேரம் எம் பெருமானாரை மறக்காமல் கல்வியிலே சிந்தனையிலே நினைக்கின்ற நல்லோர்களின் கூட்டத்தில் யா அல்லாஹ் எங்களை நீ சேர்த்தருள்வாயாக. சதா எங்கள் நாவுகள் எம் பெருமானாரின் புகழ் பாடி பெருமானாரின் மீது ஸலவாத்து சொல்கின்ற புனித நாவுகளாக யா அல்லாஹ் எங்கள் நாவுகளை ஆக்கி தந்தல்வாயாக. எங்களையும் எங்கள் குடும்பத்தார்களையும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நீ எங்களை வாழ வைப்பாயாக. இந்த நபியின் பொருட்டால், மௌலூது நபியின் பொருட்டால் யா அல்லாஹ் எங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. பெருமானாரை கபரிலே சந்திக்கின்ற பொழுது, இல்லை இல்லை இந்த உலகத்திலேயே சந்திக்கின்ற பொழுது பெருமானாரை மகிழ்ச்சி ஊட்டுகின்ற விதத்திலே எங்களுடைய வாழ்க்கை யா அல்லாஹ் அமைத்து தந்தல்வாயாக என்று இந்த நல்ல நேரத்திலே நான் துஆ செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.